சனி வக்ரப்பலன் 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூன் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சுமார் 140 நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 2023ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார். 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே வக்ரமாகிறதுனால ஒரே பலன்களை தருவார். இந்த சனீஸ்வர பகவான் 12 ராசிகளில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு ஈஸியாக புரியும். 5 வருடம் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 5 + 10 15 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். அதன் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. 15 + 1 7 22 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடப்பில் வந்துடும். படிக்கக்கூடிய காலங்களில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ரமாகும் போது நல்ல பலன்களை தான் கொடுக்கும். ஏன்னா படிக்கிற காலகட்டத்தில் நிறைய மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க. படிப்பு சார்ந்து நிறைய குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருந்தாலும் சனி வக்ர காலங்களில் அந்த குழப்பங்கள் இருக்காது, மனப்பதட்டங்கள் இருக்காது. ஏன்னா செவ்வாய் தசை அப்படிங்கிறது ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை, ராசியாதிபதி தசை. பெரும்பாலும் படிக்கிற வயசு காலகட்டத்தில் செவ்வாய் எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி, சனி பகவான் பாவகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அசுப கிரகம் சொல்லக்கூடியது, அவயோக கிரகங்களுக்கு 3 6 10 11 ஆகிய இடங்கள் சிறப்பான இடங்கள். 11ஆம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் வக்ரமாகும் போதோ இல்லை ஆட்சி பெற்று தசை நடத்தும் போதோ எப்படி எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, கோச்சார ரீதியாக 11ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்து வக்ரமாச்சுனாக்கா அது நல்ல பலன்களை தான் கொடுக்கும், இரட்டிப்பு பலன்களை தான் கொடுக்கும். அப்படி பார்க்கும்போது படிப்பு ரீதியாக எந்தவித பாதிப்பும் கிடையாது. படிக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு முயற்சி பண்ணிங்கனாக்கா படிப்பில் வெற்றி பெறலாம். இந்த டைமில் ஏதோ ஒரு உதவி கேட்டிருப்பீங்க படிப்பு சார்ந்து, அந்த உதவிகள்லாம் இந்த நேரங்களில் கிடைக்கும். 22 வயசுக்கு மேலே 40 வயது வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள், இந்த ராகு அப்படிங்கிறது பச்சோந்தி கிரகம். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட சனி பகவான் அப்படிங்கிறது 11ஆம் இடத்துலேருந்து வக்ரமாச்சுனாக்கா சனீஸ்வர பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னாக்கா, ராகு தசை சனியோட நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா, அதாவது குரு புதன் சுக்கிரன் இந்த 3 கிரக வீட்டில் இருந்து ராகு பகவான் தசை நடத்துச்சுனாக்கா ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 22 வயசுக்கு மேலே அப்படிங்கிறது உங்களுக்கு ராகு தசை நடப்பில் வந்துச்சுனாக்கா வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த படிப்பில் வந்து நிறைய தடைகள் கொடுத்துச்சுல, அந்த தடைகள் இருக்காது. ஏற்கனவே நல்ல ஒரு முயற்சி போட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துரும். அதாவது வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். ஒரு சிலர் வந்து புதிய வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுவீங்க. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அந்த வேலை வாய்ப்பில் நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருந்துச்சுன்னா கூட இந்த சனி வக்ர காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையுமே நம்பி பணம் கட்டாதீங்க. வெளிநாடு போகிறதுக்காக பணம் கட்டுறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை வீட்டில் யாராவது தொழில் தொடங்கணும்னு நினச்சிருந்தா கூட இந்த நேரங்களில் கடன் வாங்கி தொழில் பண்ணாமல் இருக்கிறது இந்த நேரங்களில் நல்லது. அதுவும் இல்லாத திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், எந்த ஒரு ராசிக்கும் சரி சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான். ஏன்னா 20 வயசுக்கு மேலே ராகு தசை நடப்பில் வந்துடும். 20 வயசுக்கு மேலே திருமணம் வேலை வாய்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு தசையில் தான் உங்களுக்கு கிடைக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து இந்த ராகு பகவான் தசை நடத்தினாலும் சரி, அந்த வீட்டு அதிபதி நல்ல ஒரு நிலைமையில் இருந்தால் மட்டுமே நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். 23 24 25 வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும். 26 வயசுக்கு மேலே 31 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி வக்ரமாகும் போது கன்ஃபார்மாக திருமணத்தை நடத்தி வைக்கும். அதுவும் இல்லாத உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வக்ரமாக இருந்துச்சுனாக்கா கன்ஃபார்மாக திருமணத்தை கொடுத்துரும். திருமணமாகி நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள், ஏன்னா ராகு தசையில் வந்து திருமண வாழ்க்கை நல்லா அமையன்னு ஒரு சிலருக்கு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து நிறைய கடுமையான கெடுபலன்களும் நடந்திருக்கு. திருமணமாகி உடனே பிரிஞ்சிருக்காங்க, திருமணமாகி நிறைய நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். சனி வக்ர காலங்களில் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க. இப்போ கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாவது போயிருந்தால் கூட, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருந்து பிரிஞ்சு இருந்தால் கூட சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்தே அது அமையும். இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் நல்ல ஒரு பலமாக இருந்தால் மட்டுமே முதல் தர திருமண வாழ்க்கை நிலைக்கும். அப்படி பலமாக இல்லை, இந்த 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பலமாக இல்லை அப்படின்னாக்கா 2வது திருமணத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து 3வது திருமணத்தையும் கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமில்லாத சூழ்நிலையிலும் ஒரு சில பேருக்கு கொடுத்துருக்கு. அது வந்து என்ன
காரணம் அப்படின்னாக்கா இந்த ராகு பகவான் அமர்ந்த இடமும் ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்தால் மட்டுமே திருமண வாழ்க்கை இணைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதுவும் இல்லாத உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் 5ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆச்சுன்னா மட்டுமே இப்போ வக்கரமாகக்கூடிய காலங்களில் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும். பசங்களுக்காக நிறைய செலவினங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. வக்கர காலங்களில் நிறைய செலவு பண்ணுவீங்க, படிப்புக்காக செலவு பண்ணுவீங்க, தேவைக்காக பொருள் வாங்கி கொடுக்கறது, நிறைய செலவினங்கள், வீண் செலவுகள் இந்த காலகட்டங்களில் உண்டு பசங்களுக்காக. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சனி வக்கர காலங்களில் மன அழுத்தங்கள் நீங்கும். நிறைய பார்த்தீங்கன்னாக்கா வேலை ரீதியாக நிறைய சுமைகள் அதிகமாக இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும். இதற்கு முன்னாடி வேலை ரீதியாக நிறைய பாதிப்புகள் கொடுத்துருக்காது. ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கும்போது, லாபஸ்தானத்தில் இருக்கும்போது எவ்வளோ தான் வேலை இருந்தாலும் சரி அது பகிர்ந்து கொள்ள ஆட்கள் இருப்பாங்க, நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்கறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் வக்கரமாகும் போது மனநிலை கொஞ்சம் பாதிக்கப்படும். வேலை அழுத்தங்கள் கண்டிப்பாக உண்டு, மன அழுத்தங்கள் கண்டிப்பாக உண்டு. இதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். எதுலேயுமே ஆன்மீக ரீதியாக ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து மன அழுத்தத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம், உயர் பதவிகளை சொல்லக்கூடிய இடம். நிறைய பேர் வந்து உயர் பதவிக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, அப்படி இல்லைனாக்கா சம்பள உயர்வுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்ருக்கேன், சம்பள உயர்வே வரலன்னாக்கா இந்த காலகட்டங்களில் சம்பள உயர்வு கிடைக்கும், உயர் பதவிகளாக கிடைக்கும். என்ன தான் மன அழுத்தத்தை கொடுத்தாலும் வேலை அழுத்தத்தை கொடுத்தாலும் சனி வக்கர காலங்களில் எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வக்கரமாகுதோ அந்த பலன்களை அதிகப்படியாக கொடுத்துரும் இந்த சனீஸ்வர பகவான். அதனால் சனி பகவான் வக்கரமாகக்கூடிய காலங்களில் கஷ்டம் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்னு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு தசைகளுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உண்டு. அதனால் ரிப்பீட்டட் வார்த்தை வருதுன்ட்டு தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள். இது ராசிக்கு விரையாதிபதி தசை, 9ஆம் அதிபதி தசை. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பாகிஸ்தான் அதிபதி தசை அப்படின்னாவே நல்ல ஒரு தசை அப்படின்னு சொல்லிக்கலாம். எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணாலும் சரி, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து தசை பண்ணாலும் சரி, இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்கரமாகும்போது அது வந்து ஆட்சி வீடு மட்டும் இல்லாமல் காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி, அங்கேருந்து அதே வீட்டில் வக்கரமாகும்போது பெரிய கெடுபலன்கள் உங்களுக்கு இல்லை. குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். சொத்து ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். உயர் பதவி கேட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த உயர் பதவி இந்த காலகட்டங்களில் உண்டு. இது வரைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கலாம் கூட சம்பள உயர்வு பற்றி பேசுனீங்கன்னாக்கா சம்பள உயர்வு கிடைக்கும். சுயதொழில் பாதிப்புகள் நிறைய இருந்துச்சுன்னா கூட சுயதொழில் பாதிப்புகள் இருக்காது. தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் உங்கள் லக்னத்துக்கு வந்து குரு பகவான் வந்து அமர்ந்த இடம் சரியில்லை, 6, 8, 12 மறைஞ்சது தசை பண்ணி நிறைய கஷ்டப்படுத்துது அப்படின்னாக்கா இந்த நேரங்கள் சனி வக்கரமாகக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்கா, நீங்கள் சுயதொழில் செய்கிறவங்க நபர்களாக இருந்தீங்கன்னாக்கா கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை நம்புறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய உழைப்பு அதிகமாக தேவைப்படும். இங்கே நீங்களே இறங்கி எல்லா வேலையும் செய்கிற மாதிரியான அமைப்புகளை இந்த நேரங்களில் கொடுக்கும். யாரையும் நம்பாதீங்க. ஒரு 3-4 மாத காலங்களுக்கு வந்து யாரையும் நம்பாமல் நீங்களே உங்களுடைய உழைப்பை நீங்கள் போட்டாகணும் இந்த சனி வக்கர காலங்களில். குரு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல தசை நடத்துது அப்படின்னாக்கா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. சனி வக்கரமாகக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். அதே இடத்துல தான் வக்கரமாகுதே தவிர வேறு கட்டத்துக்கோ வேறு ராசிக்கோ இந்த சனி பகவான் பயிற்சி ஆகலை. அதனால் குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் கூட ஒரு சில முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தங்கள் இருக்காது. வீட்டில் நிறைய வேலை பளு இல்லை வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை பளு இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மன அழுத்தம் கொஞ்சம் கம்மியாகும். கடன் சுமையும் ஒரு சிலருக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி வக்கர காலங்களில் யாரையும் நம்பாமல் உங்களுடைய சுயமுயற்சி உங்களுக்கு கை கொடுக்கும். 56 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் எந்த ராசி கட்டத்தில் இருந்து தசை பண்ணாலும் சரி, அவயோகம் இருந்தாலும் சரி, யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து சனி பகவான் தசை நடத்தினாலும் சரி, சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வக்கரமாகும் போது கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு, நல்ல பலன்களும் உங்களுக்கு உண்டு. கடன் பிரச்சனை தீரும். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும், மன அழுத்தம் கொஞ்சம் கம்மியாகும். குறிப்பாக பெண்களுக்கு மன அழுத்தங்கள், வீட்டில் வேலை பளு, வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை பளு இதெல்லாம் கொஞ்சம் கம்மியானால் கூட வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போது கிளைண்ட்டெல்லாம் வராங்க அப்படின்னாக்கா அந்த கிளைண்ட்டெல்லாம் நிறைய பேர் வராமல் போவாங்க, வேறு இடத்துக்கு போவாங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
இது ரீதியாக தான், வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக தான் மன அழுத்தத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி கடன் பிரச்சனைகள் குறையும், மன அழுத்தங்கள் குறையும். நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கும் இந்த சனி பகவான் வக்கர காலங்களில். இந்த சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் பெருசாக முதலீடு தவிர்ப்பது நல்லது. உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பெரிய முதலீடுகளை நீங்கள் போடலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்தால் கூட, யோகராக வந்தால் கூட, சனி வக்கர காலங்களில் எடுத்தங்கவுத்தன்னு எதையுமே செய்யாதீங்க. நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. உடல் ரீதியான தொந்தரவுகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். அதில் பார்த்திங்கனாக்கா உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. இது வரைக்கும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் எதனா இருந்துச்சுனாக்கா அந்த சனி வக்கர காலங்களில் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனை சார்ந்த பிரச்சனை, மனை சார்ந்த பிரச்சனை, வீடு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிளியர் ஆகும். பழைய வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் இந்த நேரங்களில் நடக்கலாம். பழைய வீடு விற்றுட்டு புது வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. பழைய நிலங்களை சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. நிறைய தடை தாமதங்கள் கொடுத்துருந்தா கூட இந்த காலகட்டங்களில் தடை தாமதங்கள் இருக்காது. இந்த பழைய பொருட்கள்லாம் விற்பனையாகும். பழைய வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. பழைய வண்டியை சர்வீஸ் பண்ணுவீங்க. வண்டி மூலமா இருந்து வந்த செலவினங்கள் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. சனீஸ்வர பகவான் வக்கர காலங்களில் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சிகளில் தான் வெற்றி வாய்ப்புகளை பார்க்க முடியும். நிதானத்தை கடைப்பிடிக்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது. 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இது உடல்நிலை சார்ந்து ஒரு சில தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருந்தாலும் இந்த சனி வக்கர காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. வீட்டில் யாராவது சுயதொழில் செஞ்சுட்டு இருந்தால் கூட அந்த சுயதொழிலில் கொஞ்சம் ஒரு சில பாதிப்புகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை ரீதியான ஒரு சில பாதிப்புகள் வரும். பொருளாதார தட்டுப்பாடுகள் ஒரு சில பேருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கோச்சார ரீதியாக இந்த சனி வக்கர காலங்களில் புதன் எங்கே இருந்தாலும் சரி, சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, வக்கரமாகிறதுனால பெரிய பாதிப்புகளும் இல்லை, பெரிய நன்மைகளும் இல்லை. உடல்நிலை சார்ந்து மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா, உணவு பழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் தாக்கு பிடிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நிறைய மருத்துவ செலவுகள் எடுக்கிற மாதிரியான அமைப்புகளை இந்த சனீஸ்வர பகவான் கொடுக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்கர காலங்கள் அதிகப்படியான நன்மைகளையும் இந்த சனீஸ்வர பகவான் கொடுக்கும். நன்றி.